ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பட்டர் பீன்ஸ் தோசை செய்யலாமா? ஏன்ப்பா அழுவுற? கிளம்புப்பா ஸ்கூலுக்காப்பா. கிளம்பு தாங்க. நைட் எவ்வளோ சீக்கிரம் தூங்க வைக்க ட்ரை பண்ணாலும் நல்லா ஆட்ட ஆடி விளையாடிட்டு காலைல எழுந்துக்கும் போது அழுகுறான் பரிஷித். என்னைக்கு நான் ஒரு நாள் இப்படி நடக்கும். ஃப்ரெஷ்ஷாக குட்டி என்ன பண்ணுறீங்க? வெரி குட். பட் அம்மா காலைல ஹெல்ப் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ஏபிசிடி எழுதாமல் எஸ்கேப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்துட்டீங்க. பட்டர் பீன்ஸ் நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கிரேவி பண்ணலான்னாங்க. நான் டைம் இல்லைன்னு பட்டர் பீன்ஸ் தோசை பண்ணிடலான்னு பீன்ஸை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேன். அது கூட கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வேக வச்ச பட்டர் பீன்ஸ் அந்த தண்ணியை அதிலேயே ஊற்றி ஒரு அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா மொறுன்னு சுட்டுட்டா. இது நல்லெண்ணெய் போட்டேங்க. ஏன்னா அந்த நல்லெண்ணெய் வாசனையும் சூப்பராக இருக்குது. செக்கில் ஆட்டினது ரொம்ப நல்லா வந்துச்சு. தோசையும் ஒரு சைடு தோசை போடுற கேப்பில் பேலன்ஸ் இருக்கிற பட்டர் பீன்ஸை குழந்தைங்க உரித்து கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் வேர்க்கடலை சட்னியும் போட்டுட்டாங்க. வேர்க்கடலை சட்னி தாளிப்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதே கேப்பில் ஹஸ்பண்ட்க்கு தோசை போட ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவர் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி ஊட்டிகிட்டு இருந்தார். பரிஷத்துக்கு ஒருத்தவங்க, பிரதீக்ஷாக்குன்னு ஒருத்தவங்க உட்காந்தா தாங்க கடை காலைல டைமில் ஊட்ட முடியும். குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சு அந்த சேர்லேருந்து எழுந்தால் இப்படி அப்படியே ஓடுவாங்க. அதனால் எழுந்துக்க விடாமல் அதே கேப்லேயே உட்காரிச்சு குடிமி போட்டு விட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் வேணுன்றாங்க. இந்த பட்டர் பீன்ஸில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குன்றாங்க. அதனால் ஹெல்த்தின்னும் போது அதை கொடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஹஸ்பண்டும் நானும் இப்படி தாங்க வேலையை ஷேர் பண்ணி குழந்தைங்களுக்கு செய்வோம். யார் எது செய்ய முடியுதோ அதை செஞ்சுடுவோங்க. அப்போ தான் ஸ்கூலுக்கு டைமுக்கு அனுப்ப முடியுது. ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் காலையில் பொழுதே குழந்தைங்களுக்கு சமையலை பற்றி தான் யோசிச்சுட்டே எழுந்துப்போம். அதுலேயும் ஆரோக்கியமானது கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டு கிளம்புறத பார்த்தா அதில் ஒரு மனநிறைவு தான். ஓகே, இனி நம்ம மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க.